In Young's double slit experiment, the slits are 2 meter apart. That means small d is 2 meter apart. Okay, millimeter apart are illuminated by a photon of two wavelengths. Lambda 1 or wavelength, lambda 2. Lambda 1 is 12,000 Armstrong unit. Lambda 2 is given as 10,000 Armstrong unit. Both rays are in the region longer wavelengths, infrared. At what minimum distance from the common central bright fringe on the screen, 2 meters from the slit will be the bright fringe from one reference pattern coincide with bright fringe of other interference pattern. Question clear again. இது ஒரு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல ஸ்மால் டி கொடுத்தாச்சு, கேபிட்டல் டி கூட மென்ஷன் பண்ணியிருக்கு. எங்க கேபிட்டல் டி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2 மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கேபிட்டல் டி. என்ன கேட்டிருக்கு? இந்த கலர் ஆர் இந்த வேவ்லைன் ரெண்டுடைய பிரைட் ஃபிரிஞ்ச் எந்த இடத்துல மீட் பண்ணும்? 0 ஆர்டர்ல இருந்து ரெண்டுக்கு எக்ஸ் காமன். எத்தனாவது பிரைட் ஃபிரிஞ்சுன்றதெல்லாம் கொடுக்கல, எக்ஸ் கேட்டிருக்கு. மறுபடி பாரு, அட் வாட் மினிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் காமன் சென்ட்ரல் ஃபிரிஞ்ச் வித், இதான் காமன் சென்ட்ரல் ஃபிரிஞ்ச் வித் ஓ. அதுல இருந்து fringe on the screen 2 meter from the slit will bright fringe from one of the interference pattern coincide with bright fringe from other. அப்ப இந்த கலர் உடைய பிரைட் ஃபிரிஞ்சோ இந்த வேவ் லெங்த் உடைய பிரைட் ஃபிரிஞ்சோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிருச்சு. அந்த பாயிண்ட் உடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 ஆர்டர் இதான் கேட்டு. அப்போ ரெண்டுக்கு எது காமன்? எக்ஸ். ரெண்டும் பிரைட் ஃபிரிஞ்ச். பிரைட் ஃபிரிஞ்சுக்கு கண்டிஷன் எக்ஸ் டி பை டி, அதான் பாத் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, ஈக்குவல் டு n lambda இஸ் த கண்டிஷன் ஃபார் பிரைட். இது பாத் டிஃபரன்ஸ். அப்போ இந்த கேஸை பொறுத்தவரை ஸ்மால் டி கேபிட்டல் டி சேம் தான், அதுல மாறல. அப்போ என்ன மட்டும்தான் மாறும்? என்னும் லாம்டா. அப்போ n1 lambda 1 equal to n2 lambda 2. புரிஞ்சுபடி. அப்ப எந்த ஆர்டர் கோயின்சைட் ஆகுது? n1 by n2 எடு. n1 by n2 நீ வெளியே எடுத்தேன்னா lambda 2 by lambda 1 போடு. lambda 2 வந்து 10,000 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். lambda 1 வந்து 12,000 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இதுல ஆம்ஸ்ட்ராங் யூனிட் கேன்சல் ஆயிடுச்சு. 1 2 3 1 2 3. அப்போ 5/6. என்னடா மீனிங்? 5th ஆர்டரோ 6th ஆர்டரோ கோயின்சைட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா n1 கரஸ்பாண்டிங் டு 5th ஆர்டரோ n2 கரஸ்பாண்டிங் 6th ஆர்டரோ கோயின்சைட் ஆயிடுச்சு. அவன் கேட்டது எக்ஸ். இதுல நீ ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து எக்ஸ் கண்டுபிடிச்சு. இப்போ எக்ஸ் தான் எனக்கு வேணும். எக்ஸ் ரெண்டுக்குமே காமன். n1 lambda 1 by capital D by small d. அதுதான் n2 lambda 2 capital D by small d. ஏதாவது ஒன்னு எடு. நான் n1 lambda 1 மட்டும் எடுத்துக்க போறேன். புரியுதா பாரு? சோ n1 எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நான் இந்த n1 வச்சு இந்த சம ப்ரொசீட் பண்ண போறேன். சோ x is equal to n1 is nothing but 5. lambda 1 is 12,000 ada lambda 1 12,000. Sorry, அல்ல lambda 1 is 12,000. lambda 1 into capital D is nothing but 2 meter. இப்பதான் பார்த்தோம் அந்த சம்ல 2 meter by small d is given as, முதல்ல போட்டோம் பாரு, 2 millimeter. 2 into 10 to the power of -3 millimeter மீட்டரா மாத்தியாச்சு. 2 2 cancel.
So 10 to the power of minus 3 numerator plus 3. 5 into 12. 60. 60 into 10 to the power of 6. 10 to the power of minus 3. என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? எக்ஸ் தான் வேணும். n1. ஓ, எதை மிஸ் பண்ணிட்ட சொல்லுடா தம்பி. ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டை மிஸ் பண்ணிட்டோம். -10. மறுபடியும் போடுவோம் இந்த சம்ம. புரிஞ்சுக்கோ, மேலேயே போட்டுக்கணும். ஸோ I'll do it again. இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம். $12,000 into 10 to the power of minus 10 into capital D is 2 meter by small d is 2 millimeter. 2 into 10 to the power of minus 3. 2 to cancel ஆயிடுச்சு. minus 3 numerator the plus 3. Plus 3 plus 4 plus 5 plus 6. Version 10 to the power of minus 4. 5 into 12, 60. 60 into 10 to the power of minus 4 is nothing but 6 into 10 to the power of minus 3 can be written as 6 millimeter. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ். அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ல ஃபிஃப்த் ஆர்டர் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் லெங்தோ, சிக்ஸ்த் ஆர்டர் அந்த செகண்ட் வேவ் லெங்தோ கோயின்சைட் ஆச்சு. புரிஞ்சு போட்டா சிம்பிளான சம்மு தான். எல்லாம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஒன்றும் புதுசா எதையுமே எடுக்கல. நீ all these sums you can be thorough by doing many sums. பல சம் போட தான் நீ தரவாவ நாலேஜ் வந்துடும்.